Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம சுடிதார் பெட்டிகோட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்காக 1 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் ஒயிட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த துணியை அதனுடைய அகலத்தில் ஒரு ஃபோல்டிங்கும் உயரத்தில் அதாவது நீளத்தில் ஒரு ஃபோல்டிங்கும் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது டோட்டலாக 4 ஃபோல்டிங்கில் துணி இருக்குது. ஃபோல்டிங் சைடு எம் பக்கமாக இருக்குது. இப்போது மேலே துணியினுடைய மேல் பகுதியில் கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 5.5 இன்ச் அளவுக்கு ஆம்கோல்னுடைய உயரம் மார்க் பண்ணுறேன். அடுத்து மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு 7.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு தையலுக்கு. டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருந்து வெஸ்டினுடைய உயரம் 11.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு தையலுக்காக. இப்போ இந்த பெட்டிகோட்டினுடைய உயரம் 24 இன்ச் எடுத்திருக்கேன். 23 இன்ச்சும் 1 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இந்த வெஸ்ட் லைன் வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராஸாக நம்ம சுடிதார் 7 லைன் சுடிதாருக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் க்ராஸாக இருக்கிற துணியினுடைய அகலத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹிப்பினுடைய உயரம் மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 19 இன்ச் அளவுக்கு உயரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு ரவுண்டும் அதுக்கப்புறமா 1 இன்ச்சு தையலுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சுடிதாருக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணியும் பண்ணலாம். 2 மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். நான் இந்த செகண்ட் மெத்தடில் பண்ணுறேன். இதனுடைய ஹிப் உயரமும் ரவுண்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஆம்கோல்னுடைய மிட் பாயிண்ட் உயரத்தில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கிறேன். இப்போது கழுத்தினுடைய உயரம் 5 இன்ச் அளவுக்கு முன்பக்கம் பின்பக்கம் கழுத்தினுடைய உயரமும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன். இந்த பெட்டிகோட் பார்த்திங்கன்னா 12 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். மெத்தட் இது தான். நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, வெஸ்ட் ரவுண்டு எல்லாம் டோட்டல் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி இதில் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா துணியை நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இது கட் பண்ணிட்டேன். தேவையான இடங்களில் நாச்சஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கத்தினுடைய ஷோல்டர் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கிறேன் ஒரு 1/2 இன்ச்சில். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இந்த பெட்டிக்கோட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தையல் போட்டிருக்கிறத இந்த மாதிரி அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கழுத்தினுடைய அந்த சுற்றி நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுகிட்டே வரணும். பெட்டிகோட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்பவே ஈஸி தான். இதில் நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதாவது நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டம்லாம் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு துணி.
ஓகே, இப்போ கழுத்தை சுற்றி தையல் போட்டுட்டோம். அடுத்து இதனுடைய இந்த ஆம்கோலுடைய ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் இதே மாதிரி உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கணும். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் லூஸாகவே எடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு, ஹிப்பு, வெஸ்ட் ரவுண்டு எல்லாம். ஏன்னா இது வந்து ஷிம்மிஸ் வந்து ரொம்ப டைட்டாக போட்டோன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல ஹிப்பு வருது. இந்த ஹிப்பினுடைய ஹைட் வருது இல்லைங்களா, அதுவும் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து சைடில் ஒரு ஸ்லிட், அதாவது ஓப்பன் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஹிப்பினுடைய ஹைட் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் தைக்கும்போது இந்த மாதிரி சைடு ஓப்பன் வரும்போது கீழே க்ராஸாக வெளியில் போயிடாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா தையலுக்கு, அந்த அளவுக்கு தையல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்திடுங்க. இப்போ இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டுட்டேன். சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இந்த ஓப்பன் வந்து வைக்க போகிறோம். நம்ம சுடிதார்க்கெல்லாம் எப்படி சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி கீழேருந்து உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஹிப்பினுடைய ஹைட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஊசியை துணியில் குத்தி துணியை டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பா ஷேப் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. திரும்பவும் அதனுடைய இந்த எட்ஜில் இன்னொரு தையல் போடணும். இந்த தையல் வி ஷேப் வரா மாதிரி உங்களுக்கு நான் தைக்கிறது பார்க்கும்போதே புரியும். வி ஷேப் வரா மாதிரி தைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக ஸ்லிட் வந்துடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு சுடிதார் பெட்டிக்கோட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக ஒரு காட்டன் மெட்டீரியலில் குழந்தைங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல், அதாவது சுடிதார் பெட்டிக்கோட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.